ஹாய் guys, வெல்கம் பேக் டு another யூஸ்ஃபுல் வீடியோ. இன்றைக்கி நான் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி அதை எப்படி சப்ஜெக்டை ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மைண்ட் மேப்னு சொன்னாலே ஒரு டாப்பிக்கை முழுக்க முழுக்க விஷுவலாக புரிய வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஸ்டடி டூல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் டாபிக் எடுத்துகிட்டு மெயின் பிரான்ச், சப் பிரான்ச், கீ பாயிண்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்ல போகிறேன். வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைண்ட் மேப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் மேப்னால் ஒரு டாப்பிக்கை சென்டரில் வச்சு அதுலேருந்து ரிலேட்டட் ஐடியாஸு பிரான்ச் மாதிரி வெளியே ஒரு டயக்ராமை காட்டுறது. நோட்ஸை விட இது ரொம்ப புரியறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தட். இதை நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஸோ ஜென்ரல் சயின்ஸில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம மைண்ட் மேப் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்படி படித்தா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு விஷுவலாக ஒரு விஷயத்த பார்க்குறப்ப நம்ம மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ரிவிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். பெரிய டாப்பிக்கை ரொம்ப ஸ்மால் பார்ட்ஸாக பிரேக் பண்ணலாம். நோட்ஸ் எடுக்கிறத விட அது இன்னுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறே பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம். இப்போ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக நல்ல பிரான்ச்சஸாக போகிற மாதிரி இதை வச்சு வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நான் பிரான்ச்சஸாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகரத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எழுதியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸில் எப்படி எழுதுவோம், தெருக்கள் மிகவும் நேராக இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் எடுப்போம். ஆனால் இதை விட இன்னும் மைண்ட் மேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். நேரான தெருக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சட்டக வடிவம். இப்போ தெருக்கள் சட்டக வடிவத்தில் இருந்தது நம்ம நோட்ஸ் எழுதுவோம். ஆனால் இந்த இதில் பாருங்கள் ரொம்ப கீ பாயிண்ட்ஸு, கீவேர்ட்ஸ் எது முக்கியமோ அதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். சட்டக வடிவம், சுகாதாரமான கழிவறை, மக்கள் சுகாதாரமான கழிவறையை பயன்படுத்தினர் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ இந்த நாகரிகம் அப்படின்னு வரையிலேயே இப்போ எல்லா விஷயம் நம்ம இந்த காலத்தில் வாழ்கிற மாதிரி அந்த மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அப்போ முக்கியமான கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எதுவோ அதை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. அடுத்து பாருங்கள் வாழ்வாதாரம். அதில் ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ வேளாண்மை முதன்மையாக பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் எழுதுவோம். ஆனால் அதில் பாருங்கள் அப்படியெல்லாம் நான் எழுதலை. வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு வெறும் வேளாண்மைன்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன். அப்போ அதிலே புரிஞ்சிடும் அவங்க ஃபஸ்ட்டு முதன்மை அதை பயன்படுத்தியிருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு, வேளாண்மை அப்படின்னு புரிஞ்சிடும். அப்போ இதுதான் கீ பாயிண்ட்ஸு. இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸை விட இது ஒன்றுமே இந்த மைண்ட் மேப்புங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டடி டூல். அடுத்து பாருங்கள் இரட்டை பயிரிடல், உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினாங்க. அந்த முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன பயிரிட்டாங்க, கோதுமை, பார்லி, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது. முக்கியமான வார்த்தைகள் என்னவோ அதை மட்டும் நம்ம எழுதுறது தான் இந்த மைண்ட் மேப்பு. நோட்ஸை விட அது இன்னும் சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த துக்ளக் வம்சம் அதை வச்சு நான் ஒரு ஃப்ளார் மாதிரி நான் போட்டிருக்கேன், 5 பெட்டல்ஸ் வர மாதிரி. இதில் பாருங்கள் இந்த கியாசுதீன், முகமது பின் துக்ளக், இந்த மாதிரி 5 பேரை எழுதி அவங்களுக்கு கீழே வரக்கூடிய முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. நீங்கள் அந்த கேப்பை அப்படி விடணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும், மைண்ட் மேப் எப்படி போடணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி நீட்டாக எழுதியிருக்கேன். இந்த கேப்லேயுமே சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு இல்லைன்னா டைம் லைன் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துலையுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். நோட்ஸுங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், நீட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முடிஞ்சளவு கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. அதான் நம்மளை மைண்டை ட்ரிக் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இந்த நோட்ஸு இதுவே பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப கண்ணை முன்னாலே சில விஷயங்கள் நமக்கு டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ மைண்ட் மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. இப்போ சையத அரசு வம்சம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்க, வம்சத்தை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். பகலூர் லோடிக்கு இந்த மாதிரி பட்டம் சூட்டினார், இந்த மாதிரி 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்து வந்தார். அப்போ அவங்கள அந்த நபரை எழுதி அவங்கள்ட்ட வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி லெஃப்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்படி பார்க்கையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹைலைட்டர் ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் ஃபுல்லாக கலராக ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் புக்கு ஃபுல்லாக கலர் அடித்து வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு
டெக்னிக்கே கிடையாது. இது சுத்த வேஸ்ட்டு. அப்படி பண்ணவே கூடாது. அப்போ நமக்கு எதை படிக்கணும் அப்படின்னே புரியாமல் இருக்கும். ஹைலைட்டர் எதுக்கு? ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி அதில் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுல எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. ஸோ இப்படி எடுத்து பாருங்கள். முக்கியமான வேர்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்களா, அதை டக்குன்னு வரையில் நமக்கு அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஞாபகம் வந்துடணும். அதுதான் முக்கியம். இப்போ நமக்கு எக்ஸாம் வரதுக்கு கொஞ்சம் டயம் இருக்கனால நம்ம நோட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே எடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாக இல்லை, கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி நம்ம எழுதலாம். நோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் வரதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நம்ம இந்த பிகினராக இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் மினிட் டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒன்றுமே வந்துட்டு உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். ஒரு கான்ஃபிடென்ட் நான் மேக்ஸிமம் நோட்ஸ் மேக் பண்ணுறதோட இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு தான் அதிகமாக படிப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என் மெமரியில் ரொம்பவும் ஸ்டோர் ஆகும். இது நோட்ஸை விட ஒரு பெஸ்ட்டான மெத்தட் எனக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி எல்லா சப்ஜெக்ட்டையும் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு லாங் வீடியோவில் காட்டணும்னு சொன்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து காமிக்கிறேன். இப்போ சும்மா ஒரு 2-3 டாப்பிக்கை வந்து நான் எப்படி மைண்ட் மேப் போடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்னோட நோட்ஸ் மேக்கிங் எப்படி இருக்குது, என்னோடய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் மேப் எழுதுகிறப்ப பிளாக் அண்ட் ப்ளூ பென் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் பென்ஸ்லாம் நீங்கள் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஹெட்டிங்க்கு பிளாக்கும், கொஞ்சம் மெயினான பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ப்ளூ பென் அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, நமக்கு படிக்கவும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். மைண்ட் மேப் யூஸ் பண்ணி படிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டாபிக் வந்து நம்ம வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை கூட ஒரு பேஜில் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி நம்ம படிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம விஷுவலாக இந்த மாதிரி போடுறப்ப நம்மளோட மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் எழுதுறது, கலர்ஸு, ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பிரெயினோட மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகும். ரிவிஷனும் பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் மேப் யூஸ் பண்ணுறது மூலிமா சீக்கிரமாக ஒரு ஃபுல் சாப்டரை வந்து நம்ம சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிடலாம். பேராகிராஃப் எழுதுறதுக்கு பதிலாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுறதுனால நமக்கு டைமும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சேவ் ஆகும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, ஃபோக்கஸ் இதுவுமே வந்து அதிகரிக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் மேப் ட்ரா பண்ணுறப்ப நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை எந்த சப்ஜெக்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தமிழுக்கான நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து நான் நார்மலாக தான் எழுதிட்டுருக்கேன். சும்மா நோடு மாதிரி தான் எழுதிட்டுருக்கேன், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகனால. பட் மேக்ஸிமம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து படிக்கிறேன். எக்ஸாம் டென்ஷனை வந்து நமக்கு லாஸ்ட் மினிட்ஸ் வந்து குறையும். ஒரு ஃபுல் சாப்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஷீட்டில் நமக்கு வரப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பாருங்கள், நான் ஒரே பேஜில் எழுதிட்டேன். மேக்ஸிமம் போனால் இன்னொரு பேஜ் வேணால் எழுதலாம். இப்படி படிக்கிறப்ப நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூடும், டைம் ரொம்பவுமே சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.